அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் கால் மணி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கால் மணி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேங்க் ஆனது இன்னொரு பேங்க்கு கிட்ட இருந்தோ இல்லைனா ஆர்பிஐ கிட்ட இருந்தோ ஒரு ஓவர் நைட் பேசிஸில் கடன் வாங்குறதுக்கு பேர் தான் கால் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பாரோவிங் ஆர் லெண்டிங், ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு பேங்க் ஆனது பாரோ பண்ணாலோ இல்லை அந்த பேங்க் ஆனது இன்னொரு பேங்க்குக்கு லெண்டிங் பண்ணாலோ அதுக்கு பேர் கால் மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது ஓவர் நைட் பேசிஸில் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ஈவினிங் லோன் கொடுப்பாங்க, மறுநாள் காலையிலேயே அந்த லோன் திரும்பி எடுத்துக்குவாங்க. இதுக்கு பேர் தான் கால் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேங்கிங் உடைய பாலிசி ரேட்னா என்ன அப்படிங்கிற அந்த கிளாஸில் இந்த ஃபிக்ஸட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்னா என்ன அப்படிங்கிற அதே போல தான் இந்த கால் மணி மார்க்கெட்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதுல ஒரே வித்தியாசம் என்ன? சோ இந்த டிரான்சாக்ஷன் ஆனது ஓவர் நைட்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு பேங்க் கிட்ட அதிகப்படியான காசு இருக்கும்போது, அதிகப்படியான காசுனா என்ன, சர்ப்ளஸ் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி டெபிசிட்டா இருந்துச்சுன்னா என்ன, குறைவான அமௌண்ட் இருந்துச்சுனாலும் ஸோ அந்த பேங்க் ஆனது இன்னொரு பேங்க் இருந்து கடன் வாங்கும். இவங்ககிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கும்போது ஸோ அதை சும்மா வச்சிருந்தா அவங்களுக்கு என்ன லாபம் இல்லை இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, லெண்டிங்க்கு விடுவாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு சம் அமௌண்ட் வரும். ஸோ ஒரு பேங்க்கு கிட்ட டெபிசிட் இருந்தாலும், அவங்க தேவையை விட குறைவான அமௌண்ட் இருந்தாலும் இல்லை சர்ப்ளஸ் அமௌண்ட் இருந்தாலும் அதை பாரோயிங் லெண்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாரோயிங் அண்ட் லெண்டிங் அப்படிங்கிறது ஓவர் நைட் பேசிஸில் நடக்கும். இன்னைக்கு ஈவினிங் கொடுப்பாங்க, மறுநாள் காலையிலே அந்த கொடுத்த அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறது பேர் தான் கால் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னுமே எளிமையாக புரியணும் அப்படின்னா, ரீசெண்டாக லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த படத்தில் எனக்கு ஈவினிங்காக ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்து அப்படின்னா நான் கொஞ்ச நேரத்திலே உனக்கு அந்த பணத்தை டபுளாக கொடுத்துருவேன், எனக்கு அது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஒரு 2 லட்ச ரூபாய் அவர்கிட்ட கொடுப்பாரு, ஒரு 2-3 மணி நேரத்திலேயே அதை டபுளாக அவர் கொடுத்துருவார். ஸோ இது ஒரு கால் மணி மார்க்கெட். ஸோ இது தொடர்ச்சியாக அவர் பண்ணிகிட்டே இருப்பார். சாட்டர்டே ஈவினிங் ஆனால் அந்த அமௌண்ட் கொடுப்பாரு, அவர் மண்டே அந்த அமௌண்ட் டபுளாக கொடுத்துருவாரு. இதுக்கு பேர் தான் கால் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லீகலாக நடக்கும். ஆனால் இங்கே பேங்கிங்கில் இது லீகலாக நடக்கும். ஒரு பேங்க் ஆனது இன்னொரு பேங்க்குக்கு லோன் கொடுக்கும், திரும்ப அது வாங்கிக்கும். அதே போல் ஆர்பிஐக்கு லோன் கொடுக்கும், திரும்ப அதை வாங்கிக்கும். ஸோ இந்த பேசிஸில் பண்ணுறதுக்கு பேர் தான் கால் மணி மார்க்கெட். ஆனால் இது ஓவர் நைட்டில் நடக்கும், ஒரு நாள் ராத்திரியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் என்ன, கஸ்டமர்ஸுக்கு டெபாசிட்டை வாங்கி அது லோன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கால் மணி மார்க்கெட் அப்படிங்கிறது கமர்ஷியல் பேங்க்கு இன்க்ளூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்க்ளூட் எதுலாம் இல்லை கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இந்த கால் மணி மார்க்கெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, ரீஜனல் பேங்க் இது யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்டர்நெட்டில் பார்க்கும்பொழுது இதுவுமே இன்க்ளூடுன்னு சொல்லு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் இந்த கால் மணி மார்க்கெட்டில் இன்க்ளூட்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தகத்தில் இது எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் புத்தகத்தையே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த கால் மணி மார்க்கெட்னு சொல்லணும் இல்லையா, இது ஓவர் நைட் பேசிஸ் இல்லையா? ஸோ இந்த ஓவர் நைட் பேசிஸ் இல்லாமல் 1 to 14 டேஸில் நடக்கக்கூடியது கால் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் கொடுத்து நாளைக்கு காலைல வாங்கினாலும் அது கால் மணி மார்க்கெட் தான். அதே போல் ஒரு நாளிலிருந்து 14 நாளைக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷன் அண்ட் பாரோயிங் அண்ட் லெண்டிங்காக இருந்தாலும் அது கால் மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒன் டேல நடக்கக்கூடிய அந்த பாரோயிங் அண்ட் லெண்டிங் ப்ராசஸை நோட்டீஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாள்லேருந்து 14 நாளைக்குள்ள பாரோயிங் அண்ட் லெண்டிங் நடந்தால் அதுக்கு பேர் சிஎம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, கால் மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்குள்ளவே நடந்தால் அதுக்கு பேர் நோட்டீஸ் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன, இது பேங்க்குக்குள்ளே நடக்கிறது பேர் தான் கால் மணி மார்க்கெட். நாம் போய் ஒரு பேங்க்கு கிட்ட போயிட்டு நம்ம லோன் வாங்கிட்டு அதை திருப்பி ஒரு நாளைக்குள்ளே செலுத்துக்கு பேர்லாம் கால் மணி மார்க்கெட் கிடையாது. அந்த மாதிரி பேங்க்லேயும் லோனும் தரமாட்டாங்க, சரிங்களா? இது பேங்க்குக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன் பாரோயிங் லெண்டிங் தான் கால் மணி மார்க்கெட் சொல்லுவாங்க. அது ஒரு நாளைக்குள்ள நடந்தால் நோட்டீஸ் மணி, 1 to 14 டேஸில் நடந்தால் கால் மணி மார்க்கெட், சரிங்களா? இதை மார்ச் 2024 சில ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐ கொண்டு வருது. மார்ச் 2024 ஆர்பிஐ சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க விருப்பத்தின் பேரில் அந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்துட்டு இருந்தது. அதை ரெகுலேட் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு பேங்க் உடைய என்டிடிஎல்னா என்ன, நெட் டெபாசிட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னு சொல்கிறாங்க. இதுனா என்னன்னா, நம்ம கடந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது ஒவ்வொரு பேங்க்கானது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆர்பிஐல ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அது கேஷ் ரேஷியோவோ இல்லை லிக்விடிட்டி ரேஷியோவோ இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய ஒரு ரெகுலேஷன்ஸு.
ஏன்னா எந்த பேங்காக இருந்தாலும் சடனாக வந்து திவால் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக ஒவ்வொரு பேங்க்கும் இவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4% இருக்கணும். லிக்விடிட்டி ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ அது வந்து 18% இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பேங்க்குக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நார்ம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த என்டிடிஎல் இருக்கக்கூடிய 1% தான் அவங்க வந்து பாரோ பண்ண முடியும். ஒரு பேங்க் ஆனது இன்னொரு பேங்க் கிட்ட அவங்க லோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த என்டிடியில் இருக்கக்கூடிய அவங்க எந்த அமௌண்ட் வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதில் 1% தான் வந்து அவங்க லோனாக வாங்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு 100 கோடியை வந்து அவங்க ரிசர்வ் பேங்க்ல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த என்டிடிஎல்லாம் வச்சிருக்காங்கன்னா 1 கோடி தான் அவங்க பாரோ பண்ண முடியும் இந்த கால் மணி மார்க்கெட் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் 0.75% வந்து அவங்க டிஃப்ரெண்ட் டெனர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த 1% வந்து அவங்க பாரோ பண்ணலாம். இல்லை 0.75% வந்து அவங்க லெண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். மற்ற பேங்க்குக்கு இவங்க கடன் கொடுக்கலாம். இது வந்து ஆர்பிஐக்கு நடக்கக்கூடிய அந்த பாரோயிங் லெண்டிங் இவங்க மற்ற பேங்க்குக்கு யூஸ் பண்ணலான்னா 0.75% வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கால் மணி மார்க்கெட்டுங்க. இந்த கால் மணி மார்க்கெட்டை பார்க்கறது கூடவே நாம் 2 மார்க்கெட்டை வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன? ஒன்று வந்து கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, இன்னொன்று மணி மார்க்கெட்னா என்ன. கால் மணி மார்க்கெட்னா என்ன? ஓவர் நைட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு நாளிலிருந்து 14 நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த லெண்டிங் அண்ட் பாரோயிங்கை கால் மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதில் கேபிட்டல் மார்க்கெட்னா என்னன்னா இது வந்து லாங் டேர்மாக இருக்குங்க. லாங் டேர்மாக இருக்கும். அதாவது மோர் தென் 1 இயர். நான் ஒரு பேங்க் கிட்ட லோன் வாங்குறேன். ஒரு பேங்க் ஆனது இன்னொரு பேங்க் கிட்ட லோன் வாங்குது. அது ஒரு நாளிலிருந்து 14 நாளைக்குள்ள அந்த அமௌண்ட்டை அது திருப்பி செலுத்திடுச்சுன்னு அப்படின்னா அது பேர் வந்து கால் மணி மார்க்கெட். இதே வாங்கின அந்த அமௌண்ட்டை அந்த மணியை 1 வருஷத்துக்கு மேலே அது திருப்பி செலுத்துது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, இந்த பேசிஸ் தான் அது வந்து திருப்பி வந்து செலுத்துது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கேபிட்டல் மார்க்கெட். இதில் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா வருஷ கணக்கில் தான் வந்து அவங்க செலுத்த போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அதில் வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தரப்போகிறேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது ரிஸ்க் அதிகம் இல்லையா. ஸோ இது வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் ரிஸ்க் அதிகம், கேஷ் ஃப்ளோ வந்து குறைவாக இருக்கும். 1 வருஷத்துக்கு மேலே அந்த டிரான்சாக்ஷன் பாரோயிங் லெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்னா என்ன? ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வந்து மணி மார்க்கெட்னு சொல்கிறாங்க. இது வந்து 1 வருஷத்துக்கு குறைவாக இருக்கும், நிறைய கேஷ் ஃப்ளோ இருக்கும், அதே போல் ரிஸ்க் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கடன் வாங்குகிறோம். டேய் கடன் கொடுறா, நான் நாளைக்கு காலையில் கொடுத்துறேன்டா. ஸோ அதுக்கு பேர் வந்து கால் மணி மார்க்கெட். நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு வந்து ஒரு நாளில் ஒரு வாரத்தில் நான் கடன் கொடுக்குறேன்னா கொடுப்பான், சரிங்களா. இதே நான் போய் ஒரு கடன் வாங்குறேன், ஆனால் நான் 1 வருஷம் ஆக நான் திருப்பி கொடுக்கணும்னா ஃப்ரெண்டு வந்து கடன் கொடுப்பானா? டேய் நானே என் தேவை தான் வச்சுட்டு இருக்கேன், என்னால் கொடுக்க முடியாதுடா அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்? நாம் ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறோம், அதுக்கு ஒரு 15,000 தேவைப்படுது அப்படின்னா அந்த 15,000 நாம் ஒரு இஎம்ஐயாக போடுவோம். ஒரு இஎம்ஐ அப்படிங்கிறது வருஷங்களுக்கு கொடுப்பாங்களா? கிடையாது. ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இந்த செல்ஃபோன் இஎம்ஐலாம் இருக்கும். ஸோ அது மூலமாக நம்ம ஒரு கடையில் போயிட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே இல்லை 1 வருஷத்துக்குள்ளே இஎம்ஐ போடும்பொழுது அதுக்கு பேர் வந்து மணி மார்க்கெட், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். இதில் வந்து கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும், நம்ம மாதம் கொடுத்துட்டே இருக்கணும், ஒவ்வொரு அமௌண்ட்டாக அந்த இஎம்ஐ மூலமாக செலுத்திட்டே வரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மணி மார்க்கெட். இந்த இஎம்ஐலாம் வந்து அதிகப்படியாக இது வந்து இந்த மொபைல் ஃபோனை இஎம்ஐயில் வாங்கும்போது நம்ம மணி மார்க்கெட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அது பிறகு வந்து கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன? 1 வருஷத்துக்கு மேலே நம்ம பைக் வந்து லோன் வாங்கும்பொழுது, ஸோ பைக் லோன் வந்து வருஷ கணக்கில் இருக்கும். ஒரு ஹோம் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா 5 வருஷம் 10 வருஷம்லாம் நம்ம அந்த லோன் அமௌண்ட் செலுத்துற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பேர் வந்து கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கால் மணி மார்க்கெட்னா என்ன? நாம் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்குறது. மணி மார்க்கெட்னா என்ன? நம்ம ஒரு செல்ஃபோன் கிட்ட வந்து லோன் வந்து இஎம்ஐ மூலமாக வாங்குறதுக்கு பேர் மணி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன? ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கு பேர் வந்து கேபிட்டல் மார்க்கெட். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மணி ஃப்ளோவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பேங்கிங்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் நடக்கக்கூடிய அந்த பாரோயிங் லெண்டிங் ப்ராசஸ் தான் வந்து இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் கால் மணி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது கூடவே வந்து கேபிட்டல் மார்க்கெட்னா என்னங்கிறத பார்த்தோம். அதன் கூடவே வந்து மணி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.